நியமனத்தால் கானல் நீராகும் பேராசிரியர் கனவு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் இன்ஃபர்மேஷன் வந்திருந்தது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் எந்த கண்டிஷனில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது. நம்ம நிறைய வீடியோஸை சொல்லியிருப்போம். சில பேர் இந்த கேஸ் அப்டேட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ கேஸ் எதுவுமே டேட் ஆகலை, அதாவது எல்லாமே பெண்டிங்கில் இருக்குது. காலேஜ் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமினேஷன் கேஸாக இருந்தாலும் சரி, அண்டு கெஸ்ட் லெக்சர்ஸோட ரெகுலேஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் கேஸாக இருந்தாலும் சரி, அண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸ்க்கான சேல்ரி யூஜிசி பே ஸ்கேலில் கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஸோ எல்லா கேஸுமே பெண்டிங்கில் இருக்குது. எதுக்குமே டேட்ஸ் ஒன்றும் ப்ரொவைட் பண்ணல, டேட்ஸ் ஒன்றும் போடல. ஸோ ஜட்ஜஸ் நிறைய ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க, சில ஜட்ஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால் அது எந்த சிட்டிங்கில் போகுது, அதுக்கான டேட்ஸ் இனிமேல் தான் அப்டேட் பண்ணுவாங்க. பண்ணதுனா கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணலாம். அது எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்கிறது நம்ம எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. அது வரும்போது கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ இப்போ கெஸ்ட் லெக்சர்ஸில் ஒரு 574 பேர்த்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் எல்லாமே வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணி இந்த மந்த், அதாவது செப்டம்பர் மந்த் 8க்குள்ளே ஜாயின் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கிடையில் இதுக்கான இந்த பொதுச் செயலாளர் அரசு கலைக்கல்லூரி ஆசிரியர் கழகம் அப்படின்னு ஒரு அசோசியேஷன் இருக்காங்க. ஸோ அவங்க சார்பிலேருந்து இந்த விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. என்னென்னா, கிட்டத்தட்ட ஒரு 15,000 வேக்கன்சிஸ் இப்போ கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. பட் வெறும் 4,000 பெர்மனன்ட் ப்ரொஃபஸர்ஸ் தான் இருக்காங்க. அதர்ஸ் எல்லாருமே கெஸ்ட் லெக்சர்ஸாகவே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்திங்கன்னா, இந்த டிஎம்கே கவர்மெண்ட் இனிமேல் இந்த கான்ட்ராக்ட் பேசிஸில் இருக்கிறவங்கள யாரையுமே எந்த டிபார்ட்மெண்ட்லேயுமே பெர்மனன்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெகுலேஷன்ஸை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஐடியாஸ் இல்லை. அதே சேம் டைம் எக்ஸாம் நடத்தி சீக்கிரம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்களான்னா அதுக்கும் அவங்க ரெடியாக இல்லை. முடிஞ்ச அளவுக்கு இந்த கான்ட்ராக்ட் பேசிஸ்லேயே எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் மூலமாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு அதை எடுத்துகிட்டு போகிறாங்களே தவிர, அதில் பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள அப்பாயின்மெண்ட்ஸ் பண்ணலாமுங்கிற அந்த விஷயத்தில் எடுத்துகிட்டு போகிறத விட, நான் முதல்வன் ஸ்கீம் மூலமாக நம்ம ஹையர் எஜுகேஷனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் தராங்க. ஸோ இங்கே ஹையர் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப ஒரு சொல்ல முடியாத ஒரு சுச்சுவேஷனில் பின்னோக்கி போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். பட் என்ஐஆர்எஃப்பில் தமிழ்நாடு கல்வித்துறை, ஹையர் கல்வித்துறை ரொம்ப முக்கியமான ரேங்க்கில் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அது ஒரு சில இன்ஸ்டியூஷன்ஸ் தான். அதில் ஐஐடி சேர்த்துப்பாங்க, அண்ணா யூனிவர்சிட்டியை சேர்த்துப்பாங்க. பட் அதர்ஸ் இந்த ரூரல் பேஸாக இருக்கக்கூடிய காலேஜஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பார்த்தோன்னா ரொம்ப கேவலமாக இருக்கும். ஸோ அதை அதனால தான் ஒரு பெரிய ப்ராப்ளமே இன்றைக்கி ஒரு நியூஸில் வந்திருக்கும். ஸோ அந்த நியூஸையும் நம்ம இடையில ஆட் பண்ணியிருக்கோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய காலேஜஸில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ், கம்ப்யூட்டர் லேப்ஸ் அண்டு கம்ப்யூட்டர்ஸ் அண்டு டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ், நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ், இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸ்க்கு ஒரு 5 to 6 மந்த் வரைக்கும் சேலரி கூட கொடுக்காமல் இதை ரன் பண்ணிகிட்ருக்காங்க. சேம் டைம் இங்கே சீக்கிரம் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்னா, இந்த புதுமை பெண் அண்டு தமிழ் புதுவன் இந்த திட்டங்களில் மாணவர்களுக்கு 1000 ரூபா நம்ம சீக்கிரம் கொடுத்துடலாம், அப்போ தான் அவங்களோட ஓட்ஸை கவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்துக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை ஒர்க் பண்ணக்கூடிய அந்த நான் டீச்சிங் ஃபேக்கல்ட்டிஸாக இருக்கும், நான் டீச்சிங்ஸுக்கு கொடுக்கறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி எந்த மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு ஹையர் எஜுகேஷனை பண்ணணுமோ அந்த மாதிரி பண்ணாமல் ஏதோ ஒரு ஓட் பேங்கிங் அப்படிங்கிற ஒரு சிஸ்டமில் இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டே எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ எந்த மாதிரி நிலைமையில் கொண்டு போய் நிற்க போகுதுன்னு தெரியல. இதனால தான் இன்றைக்கி ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும். அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த நியூஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா தெரியும். இந்த நியூஸை நான் இடையில ஆட் பண்ணியிருப்பேன், உங்களுக்கு இதுக்கப்புறம் பாருங்கள். இந்த நியூஸ் எதுக்காக பப்ளிஷ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதே மாதிரி ஒரு தாவேகா அரசியல் பிரமுகர் ஒரு தென்காசியில் உள்ள ஆலங்குளம் காலேஜில் ஒரு ஸ்பான்சர் பண்ணியிருப்பார். இந்த லேப்டாப், இந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் இதுன்னு. இதை ஏன் பண்ணுறாங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்த மாதிரி நிறைய காலேஜஸில் தேவையான கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டே கிடையாது. கம்ப்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் கம்ப்யூட்டர் டீச்சிங் ஸ்டாஃப்ஸ் கிடையாது, அதுக்கான டெக்னிக்கல் ஸ்டாஃப்ஸ் கிடையாது, யாருமே கிடையாது. சும்மா பேருக்கு காலேஜ் அப்படிங்கிறத மட்டும் பில்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது ரூரல் பேஸ் உள்ள நிறைய காலேஜஸ், சவுத் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய நிறைய காலேஜ் அண்டு நார்த் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சில காலேஜஸ்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இதனால் இவங்க இந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அந்த ஏதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இவங்கள பார்த்து ஏதாவது காலேஜுக்கு ஏதாவது சில விஷயங்களை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வேலைங்களை பண்ணிகிட்ருக்காங்க. அந்த பிரின்சிபல்ஸ், அங்கே உள்ள டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது பண்ணி கொடுக்கணுன்னு. பட் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, கவர்மெண்ட்டோட பண்ணக்கூடிய விஷயங்கள் கிடைக்கிறதுக்குள்ளே சில ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து படிச்சுட்டு வெளியிலே போயிடுறாங்க. அதனால் அவங்க படிக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்களுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கரெக்டாக போய் சேர மாட்டுது அப்படிங்கிறது தான் உண்மை. இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய கவர்மெண்ட் இப்படி தான் இந்த மாதிரியான ரூல் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லோரும் தெரிஞ்சுக்கலாம்.
ஸோ இது போக அப்பாயின்மெண்ட்ஸை வந்து இவங்க இந்த வருஷத்தில் பண்ணி முடிக்கிற மாதிரி ஐடியா இல்லை அப்படிங்கிறது தான் தெரியுது. மேபி நியூ ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணி அவங்க சீக்கிரமாக ஏதாவது ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அதை பேஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் வரலாம். இல்லாட்டா கெஸ்ட் லெக்சர்ஸ் மூலமாகவே இந்த ஆட்சியை வந்து முடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அரசு கலைக்கல்லூரியில் தாவக மாவட்ட செயலாளர் பேச்சால் அங்கு கல்லூரி முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான மேலுவர்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் மாரிமுத்து. மாரிமுத்து, வணக்கம். அப்படி அந்த கல்லூரி நிகழ்வில் என்ன பேசினார், என்ன காரணத்திற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது, முழு விவரம்? நிச்சயமாக ஆலங்குளம் அரசு கலைக்கல்லூரியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாவட்ட செயலர் பேச்சால் தற்போது அந்த கல்லூரியின் முதல்வர் தலைவர் ஆகியோர் கட்டாய காத்திருப்பு பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தென்காசி அடுத்த ஆலங்குளம் அரசு கலைக்கல்லூரியில் தமிழக வெற்றி கழகத்தின் தென்காசி தெற்கு மாவட்ட செயலாளராக விபின் சக்கரவர்த்தி உள்ளார். அவர் அந்த கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றுள்ளார். அப்போது அவர் உள்ளே வரும்போது அங்கிருந்த மாணவிகள் உற்சாகமாக இருந்து டிவிகே என்று கோஷமிட்டனர். மேலும் அந்த விபின் சக்கரவர்த்தி பேசும்போது தேர்தல் வருகிறது என்பதை அவர் குறிப்பிட்டு மாணவிகள் மத்தியில் பேசினார். இந்த வீடியோ பதிவேற்றம் செய்யப்பட்டு மிகப்பெரிய வைரலானது. இந்த வைரலான இந்த வீடியோ தற்பொழுது மிகப்பெரிய பேசும் பொருளானது. கல்லூரி முதல்வர் ஷீலா மற்றும் ஆங்கிலத்துறை தலைவர் கே சண்முகராஜ் ஆகியோர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் இவர்கள் இருவரையும் தற்போது காத்திருப்பு பட்டியலில் வைத்திருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது.